ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வைப்பல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டார் படத்துடைய ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தமிழ் கவிஞன் பொறுக்கி பெயர் கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்டி நான் பார்த்துட்டேன். இன்னும் ஒரு 2000 வாட்டி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தமிழ் தாயின் புதல்வன் ஸ்டார் இந்த படத்தில் வந்து கவின் நடிச்சிருக்கிறாரு, டேரக்டர் இளன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அண்ட் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்தப்போவே வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுச்சு. ட்ரெய்லர் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஸோ படத்துக்கு மேலே நம்பிக்கை வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. அந்த நம்பிக்கையில் இன்றைக்கி நம்ம வந்து படத்துக்கும் போனோம், படம் பார்த்தோம். எப்படி இருந்துச்சுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். படத்தை பொறுத்த மட்டும் நம்ம ட்ரெய்லரே நமக்கு ஸ்டோரி வந்து என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அவங்க ட்ரீமை நோக்கி பயணம் பண்ணுற ஒரு பர்சன். அதுபோக கவின் இப்போது ரீசெண்டாக பண்ண ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டோரியோடைய ஒரு ஓவர்வியூ என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தார். ஸோ கிட்டத்தட்ட அதுதான் அங்கே அவர் சொன்ன மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும். ஆக்டிங்கில் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்க ஒரு பர்சன் அவருடைய ட்ரீமை நோக்கி போகிறாரு. அதில் அவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான். அதான் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி எல்லா படத்துலையும் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் இல்லையா. இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து கவினோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டிங் வந்து அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சிச்சு. ஏதோ புதுசாக சினிமாக்குள்ளே வந்த ஆக்டர் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலாக கவின் வந்து ரொம்ப நாளாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார். நிறையா சின்ன சின்ன ரோல் வந்து சீரியல்ஸில் பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன படங்களில் பண்ணியிருக்காரு, ஒரு சில படங்களில் நெல்சன் கூட ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவருடைய ஆக்டிங்கில் வந்து அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. அவர் எவ்வளோ நாள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு அப்படின்றதுக்கான அந்த இது வந்து அழகாகவே தெரிஞ்சது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். குறிப்பாக ஒரு சில இடங்களில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸில் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு சிங்கிள் டேக் ஷாட் மாதிரி தெரிஞ்சது. மோஸ்ட்லி சிங்கிள் டேக் ஷாட் தான் நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் வச்சு வரும், அந்த லைட் ஆஃப் ஆகிட்டு திரும்ப லைட் ஆன் ஆகிறதுக்கு ஒரு போர்ஷன் இருக்கும். அதிலலாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒரு சீன். அது ரொம்பவே சூப்பராக விட்டாச்சு. அப்புறம் நம்ம ட்ரெய்லர் ஒரு எண்டில் ஒரு சீன் பார்த்துருப்போம், கண்ணாடியை பார்த்து அழுவார். அந்த சீனும் பார்க்க வந்து படத்தில் வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ரொம்பவே நம்மளால் வருத்தப்பட முடிஞ்சுது. அந்த வருத்தத்தை, அந்த ஒரு சோகத்தை வந்து நமக்கு கன்வே பண்ணியிருந்தார். அதுவும் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக வந்து இப்போ இந்த 2024 ஆரம்பிச்சதுலேருந்து தமிழ் படம் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி வரல. ஸோ இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சீன் வச்சுருப்பாங்க. கவின் ஸ்கூலில் வந்து படையப்பா படத்துடைய சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணி ஒரு டீச்சருக்கும் கவினுக்கும் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. தேட்டரில் அதுக்கெல்லாம் பயங்கர ரெஸ்பான்ஸ். அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே வந்து எல்லோரையும் என்ஜாய் பண்ண கத்த வைக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து படத்தில் நான் வந்து எனக்கு கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் தோணுனேன்னா படம் வந்து லேக் ஆச்சு. கதைக்கு தேவையான நிறையா எமோஷன்ஸை வந்து செகண்ட் ஹாஃபில் ஆட் பண்ணாங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் ஆட் பண்ணதுனால ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு ட்ரீமை நோக்கி போன ஒரு பையனை காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து அது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கதையோட தொய்வு இருந்த மாதிரி தோணுச்சு. இப்போது ஒரு லைன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா படம் வந்து எப்படி போகுது செகண்ட் ஹாஃபில்? ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த லைனை ஒட்டியே தான் கிராஃப் அப்படியே போய்கிட்டு இருக்கு. பல்ஸ் வந்து எப்படி மாதிரி போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃபில் என்ன ஆகுதுன்னா அதோட எக்ஸ்ட்ரீம் டாப், எக்ஸ்ட்ரீம் டவுன் இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில நேரம் வந்து நமக்கு ரொம்ப போர் அடிச்சிருது செகண்ட் ஹாஃபில், ஐயோ அப்படின்னு. பட் அது ரொம்ப கம்மி தான். அந்த நிறைய நல்ல காட்சிகள் வர்றது அதிகமாக இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் இடங்களில் படம் வந்து டவுனாக இருக்கிறது வந்து அந்த ஒட்டுமொத்த படத்தையும் நம்மளை வந்து ரசிக்க வைக்க முடியாத மாதிரியெல்லாம் இல்லை. ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இது போக வந்து இவனோட பிஜிஎம் வந்து படத்தில் ரொம்ப அற்புதமாக சூட் ஆகிருக்கு. ஒரு சீன் வரும், அவர் வந்து அப்பா நான் உனக்கு நடித்து காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடலில் வச்சு ஒரு சீன் நடித்து காட்டுவார். அந்த நடித்து காட்டுறப்போ அந்த அவர் கவின் பேசுகிற டைலாக்குக்கு பின்னாடி ஒரு பிஜிஎம் வரும். அது ஆக்சுவலாக ட்ரெய்லரில் வந்த பிஜிஎம் தான். பட் அந்த டைலாக்குக்கும் கவினோட அந்த டைலாக் டெலிவரிக்கும் அந்த கேமரா அப்போ வச்சதுக்கும் அந்த பிஜிஎம்மும் வந்து செம்மையாக சூட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் பிஜிஎம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது போக இன்னும் கொஞ்சம் ஒரு மைனஸாக பார்த்த ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு சில டைலாகில் வந்து இம்பேக்டே இல்லை. அந்த இம்பேக்டே இல்லாததை வந்து பிஜிஎம் போட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சில இடங்களில் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் செகண்ட் ஹீரோயின் வந்து செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்கில் வருவாங்க. அவங்க வர ஒரு 10 நிமிஷம் வந்து ரொம்பவே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க பண்ணுறது வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு அது ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர் வந்து படத்துக்கு ரொம்ப தேவையான கேரக்டராகவும் படத்தில் ரொம்ப ஒட்டின கேரக்டராகவும் மாறிடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரோல் வந்து ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு.
இது போக வந்து வெற்றிமாறன் ஒரு கேமியோ பண்ணியிருப்பார். அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா, ஒரு நாளில் அப்படின்ற பாட்டு வந்து புதுப்பேட்டை படத்தில் வந்துடும் இல்லையா? அந்த பாட்டை வந்து இந்த படத்தில் அந்த ஃபுல் சாங்கையுமே இந்த படத்தை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சாங்காகவே வச்சுட்டாங்க அந்த பாட்டு இதில். அந்த படத்தில் வந்து அந்த சாங் வந்து வைக்கலன்னு நினைக்கிறேன். புதுப்பேட்டை வந்தப்போ அந்த பாட்டு வந்து அந்த படத்தில் கிடையாது. அந்த படத்துக்காக போட்ட பாட்டு, பட் வந்து படத்தில் வைக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு ஃபேமஸ் ஆச்சு. அந்த பாட்டை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. விஷுவலாக அந்த பாட்டுக்கு ஒரு உயிர் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. ஓவராலாக வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து நம்ம வந்து முதல்ல இந்த ட்ரெய்லர் அப்போவே நம்ம வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தோம். இது வந்து மூவி பல்ஸ் அஷ்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தான். பட் நான் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் வந்ததுலே ஒரு நல்ல படமாக இது இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு சில இடங்களில் நான் சொன்ன மாதிரி அங்கங்கே லைட்டாக லேக் ஆகி போர் அடித்தாலும் கூட ஓவராலாக பார்க்குறப்போ இது வந்து ஒரு அற்புதமான படம். அந்த கதாபாத்திரத்தோட தேர்வு ரொம்ப நல்லா இருந்தது. கவின் அப்பா வர லாலா இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், கவின் அம்மா கேரக்டர் பண்ணவங்களா இருக்கட்டும், கவினோடைய அக்கா கேரக்டருக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தால் கூட அவங்க வர்ற இடத்துல ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அப்புறம் கவின் ஃப்ரெண்டாக ஒருத்தர் வர்றாரு. அவருமே வந்து நிறைய இடங்கள்ல அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்துறப்பலாம் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் இருந்துச்சு படத்தில். ஸோ இது வந்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஃப்யூச்சரில் கவின் ஒரு பெரிய ஸ்டாராக வருவார். அவருடைய படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டின்னு சொல்லி படம் பார்க்குற ஒரு க்ரௌடு வந்து கண்டிப்பாக போகும். அப்படி ஒரு பிரைட் ஃப்யூச்சர் வந்து இப்போ அவருக்கு தெரியுது. அவர் இதே ட்ராக்கில் போனார் அப்படின்னா, எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நம்ம சூர்யாவோட பிரதர் கார்த்தி இருக்கார் இல்லையா, ஆக்டர் கார்த்தி. அவருக்கு வந்து ஹிட் ரேஷியோ அதிகம். இப்போதைக்கு கோலிவுட்டில் இருக்க ஹீரோஸ்லேயே ஹிட் ரேஷியோ அதிகம் வச்சிருக்கிறது அவர் தான். அவருமே மோசமான படங்கள் பண்ணியிருந்தாலும் அவர் பண்ண மேக்ஸிமம் ஆஃப் த படம் வந்து ஒரு மினிமம் கேரண்டி கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிடும். ஃப்யூச்சரில் கவினும் அப்படி வர்றதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. பயங்கர திறமையான ஒரு ஆக்டராக இருக்கார். அவருடைய ஆக்டிங்கை வந்து பாராட்டலாம், ரொம்பவே பாராட்டலாம். டைரக்ஷன் வைஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் வந்து நிறைய நல்ல நல்ல சீன்ஸாக யோசிச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து ரொம்ப பீக் சீன்ஸு ஆக்சுவலாக. அந்த சீன் வரப்போலாம் வந்து அப்படியே நம்ம கூஸ்பம்ஸ் ஆகி கத்துற மாதிரி சீன் எல்லாத்தையுமே யோசித்து முக்காவது சீன் வந்து அவருடைய ரியல் லைஃப்லேருந்து இன்ஸ்பயர் ஆனது. ஸோ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசுலேருந்து ரியல் லைஃப்லேருந்து பார்த்து சில விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சு அதெல்லாம் வச்சு ஒரு கதை எழுதுகிறப்போ நமக்கு வந்து படம் லென்த்தாக இருக்கும்னு ஒரு ஃபீல் தரதுக்கான காரணமும் அதுவாக இருந்துச்சு. சின்ன சீனாக நிறைய சீன் இருக்குது. எல்லாமே அவருடைய ரியல் லைஃப்பை இம்பேக்ட் பண்ண சீனாகவே இருந்தாலும் கூட சின்ன சீன்ஸாக நிறைய இருக்கிறப்போ அது ஒரு மாதிரி நமக்கு எங்கேயோ லேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஒரு சில சீன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப பீக் சீன்ஸ் கூஸ்பம்ஸ் கொடுக்குது. ஒரு சில சீன்ஸில் வந்து அந்த டயலாகோட இம்பேக்ட் வந்து அவர் நினச்ச மாதிரி கன்வே பண்ண முடியலை. ஸோ அது கொஞ்சம் அங்கங்கே ஒரு தொய்வு இருந்த மாதிரி தோணுச்சு. மற்றபடி ஓவராலாக படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் டீசன்ட் மூவி. சீரியஸாக வந்து நீங்கள் ஃபேமிலியோடு போய் தாராளமாக பார்க்கலாம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் அண்ட் ஒரு மோட்டிவேஷன், அந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் வீக்கெண்ட்ஸில் போய் படம் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றதை நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரத்தை சந்திக்கலாம். டாடா.